Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது magnetic field due to a circular coil carrying current. பாரு, ஒரு circular coil of radius r carrying I ampere of current. இப்போ அதனுடைய axisல z டைரக்ஷன்ங்கறனால z distance னே சொல்லிருப்போம். z distanceல p என்கிற பாயிண்ட் இருக்கக்கூடிய magnetic field கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வேணா ஒன்னு வெச்சுப்போம். இப்போ எதா அதுக்காக நாம என்ன செய்றோம்? ஒரு current element கன்சிடர் பண்றோம். current element of length dl. இப்போ இதல இருந்து இந்த பாயிண்ட்ல உள்ள magnetic field எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் உள்ள magnetic field another distance small r வெச்சுப்போம். magnetic field எடுக்கிறோம். magnetic field dB equal to dB vector is equal to mu 0 by 4 pi I dl sin theta by r square. இங்க sin theta equal to 90 ன்னு சொல்லி அந்த dl sin theta விட்டுறோம். so I dl by r square dB equal to dB vector formula பாத்தீங்கன்னா dB equal to mu 0 by 4 pi I dl by ideal sin theta by r square இங்க வெச்சிரோம். theta equal to 90 ங்கறதுனால I dl by r square னு போட்டுறோம். இப்போ இந்த ஃபீல்ட்னால இந்த சின்ன துண்டுனால உள்ள magnetic ஃபீல்டுக்கு டைரக்ஷன் பார்த்தோம்னா இப்படியே போயிடும். இது dB. அதே மாதிரி இந்த சின்ன துண்டுனால உள்ள magnetic field எடுத்ததா இருந்தால் இதுக்கு டைரக்ஷனும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம். இதுவும் dB தான். இத அப்படியே மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த சின்ன துண்டுனால கண்டுபிடிச்சிருக்கோம் dB. இத வந்து என்ன செய்றோம்னா காம்போனன்ட் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். காம்போனன்ட் ஸ்ப்ளிட் பண்றேன். காம்போனன்ட் ஸ்ப்ளிட் பண்றதா இருந்தால் என்ன வரும் பாருங்க. இந்த ஆங்கிள் phi எடுக்கிறேன். ஆங்கிள் phi இதையும் ஆங்கிள் phi வைக்கிறோம். இது dB, இது phi ஆ இருந்தால் இது என்னது? dB cos phi, இது dB sin phi. இது dB, இது phi, அப்ப dB, இது cos phi, இது dB sin phi. அப்ப உனக்கு இந்த ரெண்டு கரண்ட் எலிமெண்ட்னால இந்த ரெண்டு சின்ன துண்டுனால உனக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படினு சொல்லும்போது என்ன செய்யுது? 2 dB sin alpha வருது. இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகி போயிடும். இந்த ரெண்டு டேர்ம் வருது. ரெண்டு துண்டுனால உனக்கு 2 dB sin alpha வருது. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுல வந்து ஸ்ப்ளிட்டிங் எழுதுறோம். splitting into components. components ஆ ஸ்ப்ளிட் பண்ணும்போது dB cos alpha, dB cos phi terms gets cancelled. ஏன் cancel ஆகுதுன்னா equal and opposite ஆ போகுது. அதே நேரத்துல dB sin alpha terms sin phi terms gets added. அப்ப இத வந்து ஆட் பண்ணி எழுதணும். ரெண்டு துண்டுக்கு 2 dB sin alpha. இத வந்து நிறைய சின்ன சின்ன துண்டா பிரிக்கலாம். சோ மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் னு சொல்லும்போது இன்டெகிரல் dB sin phi. இதுக்கு வேணா வெக்டார் ஃபார்ம் போடுறோம். வெக்டார் ஃபார்ம் போடும்போது உங்களுக்கு டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் z டைரக்ஷன். சோ k cap dB னுடைய வேல்யூ சர்ச் பண்ணிடுவோம். dB की वैल्यू mu 0 by 4 pi I dl by r square sin phi into k cap. இப்போ இதுக்கு இந்த ஆங்கிள் phi எடுத்துக்கோம். அப்ப இந்த ஆங்கிளும் phi தான். இந்த ட்ரையாங்கிள் இருந்து பித்தாகரஸ் தியரம் படி என்ன எழுதலாம்? sin phi equal to Pythagoras theorem படி என்ன எழுதலாம்?
triangle வேணா இந்த பாயிண்ட் A ன்னு வச்சிட்டோம்னா AOP என்கிற இந்த triangle-ல AOP என்கிற triangle-ல இருந்து sin phi கண்டுபிடிச்சா எழுதலாம். sin phi is equal to sin theta equal to opposite sine by r. ஆனா உனக்கு r equal to என்ன எழுதலாம்? பித்தாகரஸ் தியரம் படி r is equal to r square is equal to small r square equal to capital R square plus z square. அப்ப இங்க small r க்கு பதிலா என்ன போடலாம்? r by root of r square plus z square root of so powerல 1/2 sin phi. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப என்ன கிடைக்கும் பாரு. b vector is equal to integral mu 0 by 4 pi I dl sin phi க்கு பதிலா I dl by ஒரு ஸ்டெப் எழுதிறேன். r square க்கு வேல்யூ எழுதிறேன். r square plus z square into sin phi க்கு வேல்யூ என்னது? r by r square plus z square power 1/2 into k cap. Constants வெளியே எடுத்துருவோம். இங்க constants mu 0 I r by 4 pi into இங்கே r square plus z square into r square plus z square power 1/2 so சேர்த்து 3/2 integral dl k cap. dl தான் உனக்கு length தான் உனக்கு வேரியபிள். இன்டகிரேட் பண்ணோம்னா dl க்கு இன்டகிரேஷன் l. இங்க l ன்னு சொல்லக்கூடியது இந்த காயிலுடைய length. இந்த காயிலுடைய length வந்து என்ன வரும் உனக்கு? circumference of the coil 2 pi r. so உனக்கு ஃபார்முலா mu 0 I r by 4 pi r square plus z square the whole power 3/2 into dl க்கு இன்டகிரேஷன் l. இங்க வந்து 2 pi r circumference so 2 pi r into k cap. கேன்சல் பண்ணக்கூடிய டேர்மை கேன்சல் பண்ணுவோம். 2 pi யும் 4 pi யும் கேன்சல் பண்றேன். 2 pi யும் 4 pi யும் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 2 கிடைக்கும். அப்ப என்ன வரும்? b is equal to mu 0 I r into r square by 2 into r square plus z square the whole power 3/2 into k cap. For n terms, if there are n number of terms, b will be equal to b vector is equal to mu 0 n I r square by 2 into r square plus z square the whole power 3/2 into k cap. உனக்கு magnetic field along the axis of a circular coil formula. இனி at the center of the coil கண்டுபிடிக்கிறோம். at the center of the coil காயிலுடைய சென்டர் அப்படின்னு வரும்போது இந்த பாயிண்ட் வரும்போது உனக்கு z equal to 0 ஆயிரும். z equal to 0 போடுங்க. b vector is equal to mu 0 n I r square by 2 into z equal to 0 கொடுக்கிறோம். so r square the whole power 3/2 அப்ப r cube into k cap. r square and r cube cancel பண்ணுங்க. so b vector is equal to mu 0 n I by 2 r into k cap. magnetic induction along the at the center of the current carrying coil.